வணக்கம். HDP தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைய வகுப்பில் நம்ம 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து இயல் 1 தமிழ் கும்மி என்ற பாடலை காணவிருக்கின்றோம். இந்த பாடலை எழுதியவர் பெருஞ்சித்திரனார் அவர்கள். முதல்ல நம்ம ஆசிரியர் குறிப்பு பார்த்துட்டு பிறகு வாணிதாசன் அவர்களை பற்றிய செய்திகள் கொஞ்சம் பார்த்துட்டு பிறகு பாடலை பார்க்கலாம். ஆசிரியர் குறிப்பு: பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம் அல்லது துரைமாணிக்கம் ஆகும். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். இவருடைய தந்தையின் பெயர் திரு துரைசாமி அவர்கள். தாயின் பெயர் திருமதி குஞ்சம்மாள் ஆவார். இவர் சேலம் மாவட்டத்தில் சமுத்திரம் எனும் ஊரில் பிறந்தார். இவர் சேலம் மாவட்டத்தில் சமுத்திரம் எனும் ஊரில் பிறந்தார். இவருடைய காலம் 10/3/1933 டு 11/6/1995 ஆகும். சரிங்களா? இவருடைய சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தலாம். பாவலேறு மற்றும் தற்கால நக்கீரர் ஆகும். தற்கால நக்கீரர், பாவலேறு எனும் சிறப்பு பெயர்களால் இவர் அழைக்கப்படுகிறார். இவர் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார். இதில் தமிழ்ச்சிட்டு என்னும் இதழ் சிறுவருக்கான இதழாகும். நல்லா பார்த்துக்கோங்க. தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார். இதில் தமிழ்ச்சிட்டு என்பது சிறுவருக்கான இதழாகும். சரிங்களா? இவர் இயற்றின சில நூல்களை நம்ம பார்த்தலாம். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், அருபருவ திருக்கூத்து, இளமை உணர்வுகள், இளமை விடியல், உலகியல் 100, என் சுவை 80, ஐயை, மகப்புகு வஞ்சி, வாழ்வியல் 30, வேண்டும் விடுதலை, அருளி, திருக்குறள் மெய்ப்பொருளுரை போன்ற நூல்களை இவர் இயற்றியுள்ளார். நம்ம படிக்க போகிற இந்த பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்த நூல் கனிச்சாறு என்னும் நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இது தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. கனிச்சாறு என்னும் நூலில் உள்ள பாடல்கள் தமிழுணர்வு நிறைந்த பாடல்கள் ஆகும். அடுத்தது வாணிதாசன் அவர்களின் பாடல் ஒன்றை நாம் பார்க்கலாம். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி, மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி, ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி, ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள், தேன் தோன்றியது போல மக்கள் நாவில், செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி. இதனை எழுதியவர் வாணிதாசன் அவர்கள். வாணிதாசன் அவர்களை பற்றின சில முக்கிய குறிப்புகளை நம்ம பார்க்கலாம். இவருடைய இயற்பெயர் எத்திராசுலு என்கிற அரங்கசாமி. இவருடைய பெயர் வாணிதாசன். இவர் பிறந்த இடம் புதுவை அடுத்த வில்லியனூர். இவருடைய பெற்றோர் திரு அரங்க திருக்காமு, திருமதி துளசி அம்மாள் ஆவார். இவருடைய காலம் 22/7/1915 டு 7/8/1974 ஆகும். இவருடைய சிறப்பு பெயர்கள் கவிஞரேறு, பாவலர் மணி. இவரை தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என புகழ்கிறது. தமிழ் உலகம் இவரை தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என புகழ்கிறது. இவருடைய சிறப்பு பெயர்கள் மறுபடியும் பார்த்தலாம். கவிஞரேறு, பாவலர் மணி, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் ஆகும். சரிங்களா? இவருடைய பாடல்கள் உருசியம், ஆங்கிலம் முதலிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. வாணிதாசன் அவர்களின் பாடல்கள் உருசியம், ஆங்கிலம் முதலிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. வாணிதாசன் அவர்கள் பாவேந்தர் பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர். பாவேந்தர் பாரதிதாசனிடம் வாணிதாசன் அவர்கள் தொடக்க கல்வி பயின்றுள்ளார். சரிங்களா? வாணிதாசன் அவர்கள் பாரதிதாசன் பரம்பரை என்று அழைக்கப்படும் பாவலர் தலைமுறையில் வருபவர். இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது வாணிதாசன் அவர்கள் பிரெஞ்சு மொழியிலும் புலமை பெற்றவர். தமிழ் டு பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டுள்ளார். தமிழ் டு பிரெஞ்சு கையகர முதலி எனும் நூலை வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன் அவர்கள். அடுத்தது பார்க்கலாம். பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் வாணிதாசன் அவர்களுக்கு செவாலியர் என்ற விருதினை வழங்கியுள்ளார். பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் வாணிதாசன் அவர்களுக்கு செவாலியர் என்னும் விருதினை வழங்கியுள்ளார். சரிங்களா? அடுத்தது வாணிதாசன் அவர்கள் இயற்றிய சில நூல்களை நம்ம பார்த்தலாம். இரவு வரவில்லை, இன்ப இலக்கியம், இனிக்கும் பாட்டு, எழில் விருத்தம், குழந்தை இலக்கியம், கொடிமுல்லை, சிரித்த நுணா, எழிலோவியம், தமிழச்சி, தீர்த்த யாத்திரை, தொழுவானம், பாட்டரங்க பாடல்கள், பாட்டு பிறக்குமடா, பொங்கற் பரிசு,
பெரிய எழுத்து செய்தி போன்ற நூல்களை இவர் எழுதியுள்ளார். தமிழ் கும்மி இந்த பாடலை நம்ம பார்த்தலாம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. இதன் பொருளை நம்ம பார்த்துடலாம். இளங்கோதையரே என்றால் இளம் பெண்களே, இளம் பெண்களே தமிழின் புகழ் 8 திசைகளிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது 8 திசைகள் என்றால் கிழக்கு மேற்கு, வடக்கு தெற்கு, வடகிழக்கு வடமேற்கு, தென்கிழக்கு தென்மேற்கு. தமிழின் புகழ் இந்த 8 திசைகளிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம் வாருங்கள் இளம் பெண்களே என்று பாடலாசிரியர் குறிப்பிடுகின்றார். அடுத்தது ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். இதன் பொருளை நம்ம பார்த்தலாம். ஊழி பல நூறு கண்டதுவாம். ஊழி என்றால் நீண்டதொரு காலப்பகுதி, அதாவது பல 100 ஆண்டுகளை கண்டது நம் தமிழ் மொழியாகும். அடுத்தது அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் என்றால் அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி நம் தமிழ் மொழியாகும். அடுத்தது பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் என்றால் ஆழிப்பெருக்கி என்றால் கடல்கோள், அதாவது கடல் சீற்றங்கள், சுனாமி அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா, அது அதாவது பெரும் கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி நம் தமிழ் மொழியாகும். அடுத்தது பொய் அகற்றும் உள்ள பூட்டறுக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் உயிர் மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். இதுக்கு பொருளை பார்த்தலாம். பொய் அகற்றும் என்றால் தமிழ்மொழி பொய்யை அகற்றும் மொழி. உள்ள பூட்டறுக்கும் என்றால் அது மனத்தின் அறியாமையை நீக்கும் மொழி நம் தமிழ்மொழியாகும். அடுத்தது அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் என்றால் அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி. அடுத்தது உயிர் மெய் புகட்டும் என்றால் உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி நம் தமிழ்மொழியாகும். அடுத்தது அறமேன்மை கிட்டும் என்றால் உயர்ந்த அறத்தை தரும் மொழி நம் தமிழ்மொழியாகும். மேதினி என்றால் உலகம். இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும் என்றால் இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி நம் தமிழ் மொழியாகும் என்று பாவலேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் குறிப்பிடுகின்றார். அடுத்தது சொல்லும் பொருளும் பார்த்தலாம். ஆழி பெருக்கு கடல்கோள், மேதினி உலகம், ஊழி நீண்டதொரு காலப்பகுதி, உள்ள பூட்டு அறிய விரும்பாமை. அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்த்தலாம். தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம் மேன்மை. மேன்மை என்றால் உயர்வு. தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். அடுத்தது தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது மேதினி. மேதினி என்றால் உலகம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. செந்தமிழ் பிரித்து எழுதுக செம்மை ப்ளஸ் தமிழ். பொய் அகற்றும் பிரித்து எழுதுக பொய் ப்ளஸ் அகற்றும். பாட்டு ப்ளஸ் இருக்கும் சேர்த்து எழுதுக பாட்டிருக்கும். 8 ப்ளஸ் திசை சேர்த்து எழுதுக 8 திசை. அடுத்தது நயம் உணர்ந்து எழுதுக. பாடல் அடிகளில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் மோனை சொற்களை எடுத்து எழுதுக. மோனை சொற்கள் என்றால் முதல் எழுத்துக்கள் ஒன்று போல் வரும். சரிங்களா? இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள். ஊழி ஊற்றெனும், இதில் இங்கேயும் ஊ இருக்குது இங்கேயும் ஊ இருக்குது. முதல் எழுத்து ஒன்று போல் வந்துள்ளன, அதனால் இவைகள் மோனை சொற்கள் ஆகும். அடுத்தது பார்க்கலாம். பாடல் அடிகளில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் எதுகை சொற்களை எடுத்து எழுதுக. எக்ஸாம்பிள் பார்த்தலாம். ஆழி அழியாமலே, அதாவது எதுகை சொற்கள் என்றால் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரணும். இங்கே பாருங்கள் ஆழியிலும் இரண்டாம் எழுத்து இழி, அழியாமலேயும் இரண்டாம் எழுத்து இழி. இதுபோல் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வந்தால் அவைகள் எதுகை சொற்கள். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் கன்ஃபியூஷன் இல்லாமல் அப்படின்னா, இங்கே பாருங்கள் மோனை முதல். இந்த மூவும் மூவும் மாவரிசை எழுத்துக்கள். அப்போது மாவரிசை எழுத்துக்கள் இரண்டுமே வந்ததுன்னா முதல் எழுத்து ஒன்று போல் வரும் மோனை சொற்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் மாவரிசை எழுத்து, இதுவும் மாவரிசை எழுத்து, அதனால் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம். எதுகை இரண்டாம். ஏவும் உயிரெழுத்து, ஈவும் உயிரெழுத்து, ஏ இ. இதுபோல் உயிரெழுத்துக்கள் இரண்டும்
ஒன்றாக வரும். ஏவும் உயிரெழுத்து, ஈவும் உயிரெழுத்து. இந்த உயிரெழுத்துக்கள் வந்தது அப்படின்னா இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் எதுகை சொற்கள் ஆகும். சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம். பாடல் அடிகளில் இறுதி எழுத்து ஒன்று போல் வரும் இயைபு சொற்களை எடுத்து எழுதுக. அதாவது இயைபு சொற்கள் என்றால் இறுதி எழுத்து ஒன்று போல் வரும். இங்கே பாருங்கள், பூட்டருக்கும் பாட்டிருக்கும். இங்கேயும் இம் இருக்குது, இங்கேயும் இம் இருக்கும். இந்த கடைசி எழுத்து வந்து ஒன்று போல் வரும், அதான் இறுதி எழுத்து. சரிங்களா? இந்த இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா இ ரெண்டும் சேம் லெட்டர். சேம் லெட்டர்னால் கடைசி எழுத்து சேமாக இருக்கும். இ கடைசி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இ என்றால் இறுதி கடைசி, இயைபு என்றால் இறுதி கடைசி என்பது ஞாபகம் வச்சுக்கோங்க. இ என்றால் கடைசி எழுத்து. இதுபோல் இறுதி எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள் இயைபு சொற்கள் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.